Hi guys, welcome to our YouTube channel. Hi guys, so now we are going shopping and we're gonna go for a place. ஓகே, இன்றைக்கி நான் வந்து வெளியில் போகிறேன். கொஞ்சம் பர்ச்சேசிங் இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் நேற்று கொஞ்சம் செஞ்சேன். ஆனால் லைக் சின்ன சின்ன திங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. குயிக்காக வாங்கிக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா இன்னும் எனக்கு 2 days ஃப்ளைட். நான் அகெயின் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதா பிளான். நானே கல்ல 3 month எவ்வளோ குயிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்கா போகிறது கொஞ்சம் அகெயின் ஒரு 3 month போகிற சுற்றி ஒரு சின்ன ஓகே சம் ஃபீலிங்ஸ். நான் ஸ்ரீலங்கா குயிக்க போகிறேன். அதோட இன்றைக்கி போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஈஸி. அண்ட் 3 மாதம் எப்படி போணுச்சுன்னு தெரியலை. 2 நாளில் ஃப்ளைட் கண்டபத்து மூலிகைக்குள்ளே போயிட்டுது. நான் முக்கியமாக பெலாருஸ் வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லித்தான். ஆனால் இங்கே வந்தும் நான் நிறைய வேலை தான் செஞ்சேன். லைக் ஐ மீன் நீங்கள் கேட்கக்கூடாது, இங்கே கம்பெனி ஒன்றில் ஜாயின் ஆகினாண்டே இல்லை நான் ஆல்ரெடி செஞ்சு கொண்டு இருந்தேன் என்னோடய ஜாப் அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனி ஒர்க் பண்ணி கொண்டு. அண்ட் என்னோடய பர்சனல் கம்பெனி கொஞ்சம் க்ரோ பண்ணுறதுக்கான சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சேன். அதுவரை தான் போய் கொண்டு இருந்துச்சே தவிர வேறு எதுவும் இல்லை. நான் நினச்சேன் அதுவரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் சிச்சுவேஷன் இங்கே வந்தும் அதை கண்டினியூ பண்ண வேண்டிய ஆகிட்டுது. எங்களோட சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸில் அப்டேட்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்றதுனால நாங்கள் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஓகே, அந்த பேட் பில்லிங் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் எங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்டில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்ததுனால நல்லா டைம் கன்சியூம் ஆகிட்டுது. எங்கேயுமே போக கிடைக்கல. மின்ஸ்க்கு போகணுன்னு நினச்சேன், போக கிடைக்கல. இட்ஸ் ஓகே, நான் எப்படி நெக்ஸ்ட் இயரும் வரும்போது அதை பார்த்து கொள்ளலாம் சொல்லிவிட்டு இப்போ அந்த ஷாப்பிங் போய் கொண்டிருக்கிறேன். பாப்பா இன்றைக்கி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லினேன். லைக் நான் நேற்றும் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணினேன். அதோட பொதுவாக பெலாருஸ் பொறுத்த மட்டும் இல்லை, மின்ஸ்கில் மொஸ்க் இருக்குது. அடுத்தது விட்டப்ஸ்கில் மொஸ்க் எதுவும் இல்லை. இங்கே சின்ன சின்ன இஷ்யூஸ்னால மொஸ்க் எதுவும் வந்து இல்லை போல். ஆனால் ஃப்ரைடே ப்ரேயர்ஸ், தராவி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா இங்கே ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி தானே, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போ வேறு கண்ட்ரிலே முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் நிற்கிது. அவங்க ஹாஸ்டலில் அப்படி இல்லை இடம் ஒன்று எடுத்து அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் ப்ரேயர்ஸ் நடந்துச்சு. விட்டம்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பார்க்குறதுக்கு மாதிரி இடங்கள் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஏரியா உண்டு. லைக் ஏன்னா இது ஒரு மெயின் சிட்டி இல்லை, அப்போ சப் ஸ்டேட் ஒன்று மாதிரி. எனக்கு தெரியலை இதில் எங்கே என்ன போகணும்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் எனக்கு ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணேன் மோஸ்ட்லி. அது வேறு எதுவுமே செய்யலை. அண்ட் மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்ரீலங்கா கம்பேர் பண்ணக்குள்ளே. ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் எடுக்கிறப்ப லாபம் மாதிரி எனக்கு என்ன பட்டுச்சு. டிவைசஸ் எல்லாம் ரெம் ப்ரைஸஸ் கொஞ்சம் பார்த்தேன். ரெம் ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருந்தது ஸ்ரீலங்காவை விட. நான் என்னோடய பர்சனல் யூஸுக்கு 2-3 ரெம்ஸ் எடுத்துக்கொண்டேன். இப்படி வானம் பார்க்குறது கிளியராக இதாக இருந்ததுக்கு டெம்பரேச்சர் சரி குறைவாக தான் கேட்குது. இன்னும் மோஸ்ட்லி பெலாருஸில் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்குது. எப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வச்சுக்கொண்டு இது டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பார்க் ஏரியா மாதிரி, அதில் ஒரு ட்ரெயின் ஒன்று நிற்கிற மாதிரி ஒரு செட்டப்ஸ் இருக்குது சின்ன சின்ன. அது வந்து கொஞ்சம் நல்லா அழகாக பிடிச்ச விஷயம். ஈஸி லைக் எங்களுக்கு அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு உட்காந்து கொண்டு ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரி. மோஸ்ட்லி இது எல்லாமே முழு கண்ட்ரியுமே நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ குட், பியூட்டிஃபுல். அண்ட் இது ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு. ஆனால் அந்த பஸ் ஸ்டாப்போடு சேர்த்து ஷாப்புகள் மாதிரி சின்ன சின்ன கொடுத்துக்கிறாங்க. அவள் இடத்துல பஸ் ஸ்டாப் கிட்டே சின்ன ஷாப்ஸ் இருக்கும், ஈட் பண்ணுறதுக்கு இருந்ததுக்கு மாதிரி. ஸோ இது எப்போவுமே க்ளீன் நீட்டாகிக்கும். வேண்டாம் அந்த ஷாப்பை கொடுத்தவங்க, அந்த ஷாப்பு உள்ளவங்க இதையும் பார்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், க்ளீன் பண்ணிது. அவே தான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னான், இல்லை இப்போ வரப்போகுதுன்னு இப்போ போகிறான். இது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செட்டப்ல இது. நம்ம புல்லில் நடந்து போகிறோம். இதெல்லாம் கவர்மெண்டால் செஞ்சு வைக்கிறதா? அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செட்டப் ஒன்று தான் விளங்குது. ட்ராகன்ஸ்
இதெல்லாம் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் உட்கார்ந்து இருக்கேன்னு நினைக்கலாம். இந்த ஒட்டம் சீசனில் செம்ம குளிர். இன்றைக்கி இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் மஷூத்கானில். மஷூத்கான்றது அந்த ஒன்று இருக்குது, ஒயிட் கலர் வேன் மாதிரி அந்த ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு செட்டப் உண்டு. அது இந்த ஷேர் ஓட்ட மாதிரி கான்செப்ட் உண்டு. 2 ரூபல்ஸ் ஒருத்தருக்கு எத்தனை தூரம்னாலும் போகலாம். அதில் அந்த ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியா அப்படியே போகலாம். நாங்கள் இன்றைக்கி க்ரீன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் போகிறோம். மஷூத்காவில் தான் போகிறோம். 2 ரூபல்ஸ் 240 ரூபா மாதிரி ஒருத்தருக்கு. அடுத்தது இப்போ நான் ஒரு ஷாப் கொண்டு காட்டுறேன் பாருங்கள். அது வைல்ட்பெரிஸ்ன்றது வந்து ஒரு கன்செப்ட் உண்டு. லைக் இ-காமர்ஸ் ஸ்டோர் உண்டு, லைக் அலி எக்ஸ்பிரஸ், தராஜ் மாதிரி. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் எதோ ஆர்டர் பண்ணாலும் 2 நாளில் இந்த மாதிரி பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு பிக்கப் பாயிண்ட்ஸ் இந்த கண்ட்ரி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நியாயமான இடத்துல அந்த பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பிக்கப் பாயிண்ட்ஸுக்கு அந்த திங் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது. உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாமே பிரித்து பார்க்குறது. ஹோட்டலையும் பிரித்து பார்த்துட்டு நீங்கள் அதை ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட கார்ட்லேருந்து பேமெண்ட் வெட்டி போயிடும். இல்லை பேமெண்ட் வெட்டி போயிடும் மாட்டிச்சு உங்களுக்கு அதை அப்படியே ஹோட்டலில் கொடுத்துட்டு வந்துடலாம் ரிட்டன். ஓகே, ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய எழுதிங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் வைல்ட்பெரிஸில் போய்ட்டு ஆர்டர் பண்ணலாம். அடுத்த நாளைக்குள்ளே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். வேணும்னு அக்செப்ட் பண்ணி கொண்டு பேமெண்ட் கட் ஆகும், இல்லாட்டி இல்லை. அது ஸோ குட். இந்த ஒரு மஷூத்கா வருது. அது என்ன நம்பர்னு தெரியல. அது வந்து 66. அந்த பஸ்ஸை பார்த்தா இலங்குது. அதுக்கு மேலே இந்த எலக்ட்ரிக் வயர்ஸோட ஜாயிண்ட் ஆகி அதோட எல்லாம் ஆட்டோ டோர் ஓப்பன் பண்ணுற, க்ளோஸ் பண்ணுற எல்லாம். 57 வருது. இதுதான் உள்ளுக்கு நிறைய சீட்ஸ் எரிபடி. வீட்டில் முன்னுக்கு டிரைவர்கிட்ட சொல்லி கொடுத்தா அவர் சேஞ்ச் எடுத்துக்கிட்டு டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவார். எங்களுக்கு இதில் அந்த ஒரு நம்பர் இருக்கும், பஸ் நம்பர் மாதிரி. அந்த இது ஒன்றில் எங்கே வேணாலும் போகலாம் அந்த ஏரியாவுக்குள்ளது. இது ஒரு நல்ல சிஸ்டம். என்கிட்ட டாக்ஸி போட தேவையில்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, பஸ்ஸை விட கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஒரு இட்ஸ் ஸோ குட். ஆனால் மோஸ்ட்லி இது ஃபில் ஆகிட்டுன்னு சொன்னால் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. கரெக்டாக அந்த நிப்பாட்ட ஸ்டாப்ஸ் மட்டும்தான். இங்கே இப்படி பார்க்குற டைம் ஆக்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள்.